கடந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அதிமுக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மைத்ரேயன் அக்கட்சியிலிருந்து விலகி திமுகவில் இணைந்தார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் தன்னை இணைத்துக் கொண்டார். அதிமுகவின் போக்கு தற்போது சரியில்லை என திமுகவில் இணைந்த மைத்ரேயன் விமர்சனம். பாஜகவுடன் கூட்டணி வைத்ததால் அதிமுகவில் பலர் மனக்குழப்பத்தில் உள்ளதாக பேட்டி. போக்கு சரியாக இல்லை. எந்த அடிப்படையிலே அவர்களிடையே ஒரு ஒருமித்த கருத்து வரப்போகிறது, ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம் அமைப்பார்கள் என்ற ஒரு தெளிவே இல்லாமல் இருக்கிறது. கழகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பல்வேறு குழப்பங்கள் இருக்கின்றன. பல்வேறு நிர்வாகிகள் இன்றைக்கு அங்கே மனப்புழக்கத்திலே இருக்கிறார்கள். ஒரு சில நபர்கள் திட்டமிட்டு கட்சியை அவர்களுடைய கைப்பிடியிலே வைத்துக்கொண்டு செயல்படுகிறார்கள். பாமக தலைவர் பதவி விவகாரத்தில் தேர்தல் ஆணையத்தை நாடும் அன்புமணி. மாமல்லபுரத்தில் தமது தலைமையில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை சமர்ப்பிக்க உள்ளதாக தகவல். மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வங்கக்கடல் பகுதியில் உருவானது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. அடுத்த 24 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடையும் என தகவல். ஓ பன்னீர்செல்வம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்தால் தனக்கு சந்தோஷம். கோவை விமான நிலையத்தில் பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் பேட்டி. மதுரை மாநகராட்சியில் 150 கோடி ரூபாய் வரி முறைகேடு விவகாரத்தில் கைதான மேயரின் கணவர் பொன் வசந்த் மருத்துவமனையில் அனுமதி. அதிக இரத்த அழுத்தம், சர்க்கரை அளவு அதிகம் மற்றும் இசிஜியில் மாறுதலாக உள்ளதாக மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை. டெல்லி செங்கோட்டையில் சுதந்திர தின விழா ஒத்திகை நிகழ்ச்சி. பாதுகாப்புத் துறையைச் சேர்ந்த முப்படை வீரர்களும் பங்கேற்று மிடுக்கான அணிவகுப்பு. MI-17 का स्थान ग्रहण करते हुए வாக்கு திருட்டு புகாரை அடுத்து நாடு முழுவதும் போராட்டங்களை நடத்த காங்கிரஸ் முடிவு. சுதந்திர தினத்தன்று இரவில் நாடு முழுவதும் பேரணி நடத்த முடிவு. தேசிய பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால் தகவல். ஆயிரத்து 1974 முதல் 2024 வரை வசூலான 3,69,000 கோடி செஸ் வரியை சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு ஒதுக்காதது அம்பலம். நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட சிஏஜி அறிக்கையில் அதிர்ச்சி தகவல். ஏர் இண்டியா விமான நிறுவனம் மீது 5 எம்பிகள் மக்களவை சபாநாயகரிடம் உரிமை மீறல் புகார். விமான கோளாறு புகாரை பொய் தகவல் என ஏர் இண்டியா கூறிய நிலையில் புகார் அளிப்பு. அமெரிக்காவில் சூரிய மின்சக்தி ஒப்பந்தம் பெற இந்திய அதிகாரிகளுக்கு அதானி லஞ்சம் கொடுத்ததாக தொடரப்பட்ட வழக்கு. சம்மன் அனுப்பும் விவகாரத்தில் இந்திய அதிகாரிகள் தாமதப்படுத்துவதாக
நியூயார்க் நீதிமன்றத்தில் அந்நாட்டு பங்குச்சந்தை பரிவர்த்தனை ஆணையம் குற்றச்சாட்டு. சிவகாசி பட்டாசு உற்பத்தியாளர்களுக்கு சொந்தமான இடங்களில் 3வது நாளாக தொடரும் சோதனை. கட்டுக்கட்டாக முக்கிய ஆவணங்களை கைப்பற்றிய வருமான வரித்துறை அதிகாரிகள். அரக்கோணம் நகர் காவல் ஆய்வாளர் தங்க குருநாதன் அதிரடியாக பணியிடை நீக்கம். கொலை தொடர்பாக தகவல் தெரிந்தும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காததால் நடவடிக்கை என தகவல். கராத்தே பயிற்சி பெற வந்த மாணவிகளை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கு. குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்ட கராத்தே மாஸ்டருக்கான தண்டனை விவரம் இன்று வழங்கப்படும் என சென்னை மகளிர் நீதிமன்றம் அறிவிப்பு. தூத்துக்குடி அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் நாட்டு வெடிகுண்டு வெடித்த விவகாரம். கல்லூரியில் வெடித்தது நாட்டு பட்டாசு என மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் விளக்கம். இன்ஜுரி அந்த கிராக்கரும் அந்த பாடியும் ரொம்ப கிட்ட இருந்ததுனால தான் அவ்வளோ இன்ஜுரி வந்தது. ஸோ தட் இஸ் வாட் கம்ஸ் அவுட் ஆஃப் பிரைமரி அனாலிசிஸ். இன் திஸ் ரிகார்ட் கைண்ட்லி refrain from publishing news which is not founded by facts. For further analysis. சென்னை பூந்தமல்லி அடுத்த நசரத்பேட்டையில் வீட்டில் தனியாக இருந்த பெண்ணை மிரட்டி கட்டி போட்டு ஆபாச வீடியோ எடுத்த கொள்ளையன். வீடியோவை காண்பித்து மிரட்டி கொள்ளையடித்த நகைகளுடன் தப்பியபடி கோவை விமான நிலையத்தில் கைது செய்த போலீசார். கன்னியாகுமரியில் விவேகானந்தர் மண்டபம் திருவள்ளுவர் சிலைக்கு செல்லும் சுற்றுலா படகு சேவை ரத்து. கடலில் நிலையற்ற தன்மை காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ரத்து என தகவல். அறந்தாங்கி அருகே பொழுஞ்சியம்மன் கோவிலில் வழிபாடு நடத்துவதில் ஏற்பட்ட கருத்து மோதலால் கோயிலுக்கு பூட்டு. 3 மணி நேர போராட்டத்திற்கு பின் கோயில் நடை திறக்கப்பட்டு பக்தர்கள் வழிபாடு. திருவள்ளூர் அருகே புதிதாக கட்டப்பட்டு வரும் பாலத்தில் கார் மோதி கோர விபத்து. 9 மாத குழந்தை உட்பட 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சோகம். தமிழ்நாடு அரசின் 50 சேவைகள் விரைவில் வாட்ஸ்அப் மூலம் கிடைக்க நடவடிக்கை. வாட்ஸ்அப் மூலம் ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிக்கும் சேவையும் விரைவில் அமலுக்கு வரும் என தகவல். ஆகஸ்ட் 16ஆம் தேதி நலம் காக்கும் ஸ்டாலின் முகாம் நடைபெறாது. கிருஷ்ண ஜெயந்தி விடுமுறை காரணமாக நடக்காது என அறிவிப்பு. இளநிலை பொறியியல் பட்டப்படிப்பு துணை கலந்தாய்வில் மாணாக்கர் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்ப பதிவு நாளை வரை நீட்டிப்பு. உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் அறிவிப்பு. இந்தியாவில் பாரம்பரியம் புதுமையை சந்திக்கிறது, ஆன்மீகம் அறிவியலை சந்திக்கிறது, ஆர்வம் படைப்பாற்றலை சந்திக்கிறது. 18வது வானியல் மற்றும் வானியற்பியல் சர்வதேச ஒலிம்பியாட் கருத்தரங்கில் பிரதமர் மோடி காணொலி வாயிலாக பேச்சு. சிந்து நதிநீரை நிறுத்தினால் தகுந்த பாடம் கற்பிக்கப்படும் என மிரட்டல். இந்தியாவிற்கு மிரட்டல் விடுக்கும் துணியில் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் பேச்சு. பாகிஸ்தானில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகளின் வீடுகளுக்கான எரிவாயு, குடிநீர் மற்றும் பத்திரிகைகள் விநியோகத்தை நிறுத்தம். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை காரணமாக ஏற்பட்ட அதிருப்தியில் பாகிஸ்தான் அரசு அத்துமீறுவதாக தகவல். ஆகஸ்ட் 15ஆம் தேதி முதல் திருப்பதி மலைப்பாதையில் செல்ல வாகனங்களுக்கு ஃபாஸ்டாக் கட்டாயம் என தேவஸ்தானம் அறிவிப்பு. ஐசிஐசிஐ வங்கியுடன் இணைந்து அலிபிரி மலைப்பாதையில் ஃபாஸ்டாக் வழங்கும் மையம் அமைக்கப்படும் எனவும் தகவல்.
உத்தரப்பிரதேசத்தில் 5 பைக்குகளில் இளம்பெண்ணை துரத்தி சென்று வயலில் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த கும்பல். அதிர்ச்சியூட்டும் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் 2 பேர் கைது. வங்கதேசத்தில் இருந்து சணல் பொருட்களை தரை வழியாக இறக்குமதி செய்ய இந்தியா தடை. ஆயத்த ஆடைகள், பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களையும் இறக்குமதி செய்ய தடை விதிப்பு. உயிரிழந்ததாக கூறி பீகார் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்ட 2 பேரை உச்சநீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய அரசியல் செயல்பாட்டாளர் யோகேந்திர யாதவ். கவனக்குறைவால் பிழை ஏற்பட்டிருக்கலாம், இதை வைத்து டிராமா செய்ய வேண்டாம் என தேர்தல் ஆணையம் வாதம். டெல்லியில் பழமையான டீசல் மற்றும் பெட்ரோல் வாகனங்களை வைத்திருக்கும் உரிமையாளர்கள் மீது எவ்வித நடவடிக்கையும் கூடாது. மாநில அரசுக்கு உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு. ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் ஓபன் ஏஐக்கு மட்டும் முன்னுரிமை அளிக்கப்பட்டு மற்ற ஏஐ நிறுவனங்கள் புறக்கணிக்கப்படுவதாக எலான் மஸ்க் குற்றச்சாட்டு. ஆப்பிள் நிறுவனத்திற்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள திட்டமிட்டு வருவதாகவும் பதிவு. எலான் மஸ்க் தனது சொந்த நலனுக்காகவும் தனது போட்டியாளர்களுக்கு தீங்கு விளைவிப்பதற்காகவும் எக்ஸ் தளத்தை பயன்படுத்துகிறார். ஓபன் ஏஐ சிஇஓ சாம் ஆல்ட்மேன் கடும் எதிர்வினை. லஞ்சம், பங்குச்சந்தை முறைகேடு, தேர்தலில் வேட்பாளர்களை தேர்ந்தெடுப்பதில் தலையிடுதல் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் வழக்கு பதிவு. தென்கொரிய முன்னாள் அதிபரின் மனைவி கிம் கியோ ஹீயை கைது செய்ய நீதிமன்றம் உத்தரவு. எட்டு அணிகள் இடையிலான 17வது ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடர் செப்டம்பர் 9ஆம் தேதி ஐக்கிய அரபு அமீரகத்தில் தொடக்கம். ஆசிய கோப்பை தொடருக்கான இந்திய அணியில் ஜிதேஷ் சர்மா இடம்பெற உள்ளதாக தகவல். சின்சினாட்டி ஓபன் டென்னிஸ் போட்டியில் எலிஸ் மெர்டென்ஸை வீழ்த்தி கஜகஸ்தான் வீராங்கனை ரைபாகினா 4வது சுற்றுக்கு முன்னேற்றம். மற்றொரு ஆட்டத்தில் பிரான்ஸ் வீரர் பெஞ்சமினை வீழ்த்தினார் கிரீக் வீரர் ஸ்டிஃபன்சோ சிட்சிபோஸ்.